ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆள்வள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ ஆள்வள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 தேங்காய் துண்டு சீவி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் திருவியில் இப்படி சீவிக்கலாம். பூ மாதிரி சீவிட்டு நாரெல்லாம் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற நார் எடுத்துடணும். நாரோட சீவினா இதில் அப்படியே சிக்கிக்கும், சீவ முடியாது. நார் இருந்தால், நார் இல்லாமல் இருந்தால் தான் ஈஸியாக சீவ வரும். இந்த மாதிரி சீவிக்கணும். இப்போ கிழங்கு நல்லா சீவியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி உதிரி உதிரியாக சீவிட்டு இப்போ எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இட்லி கொத்தி எடுத்து இது மேலே வச்சுக்கிறேன். இது காட்டன் துணி வந்து இது மேல வச்சுக்கலாம். இப்போ இந்த துணி மேல வச்சுக்கலாம். துணி வந்து ஈரம் இல்லாம இருக்கணும், காஞ்ச துணியா இருக்கணும். நல்லா துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளை துணி அதுல வந்து இப்படி போட்டு ஆவி கட்டிக்கலாம். ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி காஞ்ச துணியாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு இது மேலே முடிக்கலாம். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ இதில் எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கிறேன். இப்போ இதில் சர்க்கரையும் சேர்த்துறேன்.
1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். நெய் சூடு ஏறிச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இது மாதிரி பண்ணிவிட்டு சேர்த்தா தான் அதில் சர்க்கரை உரைக்கும். நெய் டேஸ்ட் அது தெரியும் பாருங்க. இங்கே பாருங்கள், டேஸ்டான சுவையான ஆல்வள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.